வணக்கம், வெல்கம் டு லிவிங் டெக் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா ஆர்ட்ஸ் அட்மிஷன் தான் பார்க்க போறோம். கவர்மெண்ட் காலேஜுக்கு எப்படி அட்மிஷன் போறதுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக அதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எப்படி அப்ளை பண்ணுங்க டீடைல்ஸ் எல்லாம் கிளியரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெப்சைட் லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போதான் இந்த வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா கிளிக் ஹியர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதுல என்னன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல நேம் எப்படி இருக்கோ அது மாதிரி உங்களுடைய நேம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்க மொபைல் நம்பர் ஒன்று போட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் யூசிங்ல இருக்கிற ஒரு மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி டேட்டா பர்த் கொடுத்துருங்க கரெக்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே கொடுத்துருக்காங்க +1 தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா இல்லையான்னு, அது எஸ்க்கு டிஃபால்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஹையர் செகண்டரி முடிச்சிருக்காங்க, அதுவும் டிஃபால்ட்டாவே இருக்கு. இல்ல அதுல வேற சிபிஎஸ்சி இது மாதிரினா கரெக்டா பார்த்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கறாங்க. உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்டு வேணுமோ அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஓடிபி வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த வேட்டி உங்களுக்கு இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டு கேட்குது, அதாவது லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிக்கும். இதுல உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தது நம்மளுக்கு அப்ளிகேஷன் பேஜ் இது மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். இதுல வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். மேல ஒவ்வொரு கேட்டகரியே இருக்கு, இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நேம் வந்து நமக்கு அப்ளிகேஷன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணதுனா ஆல்ரெடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் நேம் அல்ல கார்டியன் நேம் கேட்கறாங்க, அதை ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பர்த் தான் டிஃபால்ட்டாவே வந்துருது. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, வில்லேஜில் இருக்கிறீங்களா, பஞ்சாயத்துல இருக்கீங்களா, இல்ல கார்பரேஷன் ஆர் முனிசிபாலிட்டி, அதை கரெக்டா மென்ஷன் பண்ண கேட்கணும், அதை மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்கறாங்க, அதை மென்ஷன் பண்ணிருங்க. மென்ஷன் பண்ணிட்டு நீங்க மேலா ஃபீமேலாங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதர் தெலுங்கு, அதாவது தாய்மொழி கேட்கறாங்க, அது டிஃபால்ட்டாவே தமிழ் செலக்ட் ஆயிருக்கு. நீங்க எதுவும் அதை கரெக்டா பார்த்து கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ், அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் சேமா இருந்தா செக் பாக்ஸ் கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா அந்த அட்ரஸ் இண்டிவிஜுவலா டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி கேட்கறாங்க, குடியுரிமை இந்தியன் செலக்ட் பண்ணிருங்க, டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலீஜன் கேட்கறாங்க, நீங்க என்ன மதமோ அந்த மதத்தை செலக்ட் பண்ணிக்க. மதத்தை கொடுத்த வேண்டியும் உங்களுடைய மாற்று ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஒன்று கேட்கறாங்க, அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை மென்ஷன் ஆகி டிஃபால்ட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கேட்கறாங்க, உங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க கரண்ட்ல இருக்கிற ஆதாரோடைய பின்கோட் இருக்கும், அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிருங்க அந்த பின்கோடை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டத்தை கேட்கறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், அந்த கம்யூனிட்டியை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டியில் நீங்க எந்த சப்காஸ்ட் வரீங்களோ அந்த சப்காஸ்டையும் மென்ஷன் பண்ணிருங்க. அதை கொடுத்த வேண்டிய ஆதார் நம்பர் கேட்கறாங்க, இது மேண்டரி இல்லதான், கொடுக்கறதுனா கொடுக்கலாம், இல்ல ஆப்ஷன்ல விடுறதுனால விட்டுறலாம். இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனதர் டேப் ஓப்பன் ஆகும். பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேஜ், இது வந்து உங்களுக்கு இதுல என்னென்ன கேட்டகரியில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, இதுல கரெக்டா படிச்சு பார்த்து கொடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால் இருக்கீங்களான்னு கேட்டுக்கிறாங்க, அப்படி எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நோ கொடுக்கறதுனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, அது கரெக்டா பார்த்து கொடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன் டீடைல்ஸ் கேட்கறாங்க, அப்படி டிசபிலிட்டியா இருந்தா எஸ் கொடுங்க, அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்சிசியில இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கரெக்டா பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாணவர் அந்தமான் ஆர் நிக்கோபர் தீவை சேர்ந்த தமிழரான்னு கேட்டிருக்காங்க, அது கரெக்டா பார்த்து படிச்சு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு படை தகுதியான பணியாளர் குழந்தைகள் மனைவி அப்படியான்னு கேட்கறாங்க, அதுல ஏதோ டீடைல்ஸ் கரெக்டா பாத்துங்க. வீடியோல எந்த இதுல வரீங்களோ அது கரெக்டா கொடுத்துங்க, அப்படி இல்லைன்னா நோவே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கான ஏஎஃப்சி மையம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது எந்த டீடைல்ஸ் கரெக்டா பார்த்து கொடுத்துக்குங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணிருங்க. மென்ஷன் பண்ணிட்டு சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெற்றோரின் தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க, பேரண்ட்ஸ் என்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழில கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் கேட்கறாங்க, எவ்வளவு இன்கமோ அதை கரெக்டா கொடுத்துக்குங்க. உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கு, அதுபடி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க முதல் தலைமுறை பட்டதாரியான்னு கேட்கறாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை பெறீங்களான்னு கேட்கறாங்க, நீங்க எஸ்சி எஸ்டி இவங்களா இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்ல அதர் கம்யூனிட்டினா நோ கொடுத்துக்குங்க. நோ கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் தான் கேட்கறாங்க. இந்த டேப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் எந்த இயர்ல எங்க படிச்சுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா கிளாஸ் கேட்டிருக்காங்க, அது டிஃபால்ட்டா அதுலயே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற ஆண்டுன்னு சொல்லி இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருக்காங்க, அது 6th இருந்து 12th வரைக்கும் எந்த இயர் வருதோ அது கரெக்டா அதே டிஃபால்ட்டா எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல படிச்சீங்களோ அந்த ஸ்டேட்டும் அதை டிஃபால்ட்டா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நீங்க தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க எல்லா இதுக்குமே. அதுக்கப்புறம் மண்டலம், அதாவது பிளாக், எந்த பிளாக்ல வரீங்களோ அந்த பிளாக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ, எந்தெந்த ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில் பண்ணீங்களோ அந்த இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் வகைன்னு இருக்கு. இதில் நீங்கள் எந்த ஸ்கூலில் கரெக்டாக பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை கவர்மெண்ட் எய்டடா ப்ரைவேட்டா இது மாதிரிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தின் குடியுரிமை நிலை, அதாவது சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன் சொல்லி கேட்குறாங்க. அதாவது வில்லேஜில் இருக்கா, டவுன் பஞ்சாயத்தில் இருக்கா, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் எந்த இதோ கரெக்டாக கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கிச்சு. அது வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் ரோல் நம்பர் 2 1 அதுலேயே இருக்கும், அதே பார்த்து போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற ஆண்டு டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாடம் படிச்சீங்களோ அந்த இதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எம்இஸ் நம்பர், அந்த நம்பரை கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும், அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அதெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டிய உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குரூப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு, அதாவது நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸில், அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த் டிஃபால்ட்டாக இருக்கும், இயரும் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்களும் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் பெற்றிருந்தீங்களோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அந்த மார்க் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டெம்ப்ட் 12th எழுதுனீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா 1 கொடுத்துங்க, இல்லை நிறைய டைம் அட்டெம்ப்ட் வச்சு எழுதிங்கன்னா அது எத்தனை டைமோ அத்தனை டைம் மென்ஷன் பண்ணிடுங்க. அதெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் டேப் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், இது வந்து உங்கள் காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிரான்ச், அதாவது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண வேண்டிய நீங்கள் என்ன படிக்க போறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண வேண்டியும் அந்த ஏரியாவில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும். அந்த காலேஜ் எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜில் இருக்கிற கோர்ஸ் வந்து இருக்கும், அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் காலேஜ் கோட் இருக்கும், அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண வேண்டிய நீங்கள் என்ன இதில் கேட்டகரியில் வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துக்குங்க. உமன் காலேஜா இல்லை மென் காலேஜ் இல்லை கோஎட், கரெக்டாக அதை பார்த்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எல்லாம் இங்கே வரும், அதெல்லாமே ஆட் கொடுத்துக்குங்க. ஆட் கொடுத்த வேண்டியும் உங்களுக்கு ஆர்டர் வைஸாக காலேஜஸ் எல்லாம் காமிக்கும். நீங்கள் மோர் தென் காலேஜ் நிறைய காலேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் கொடுத்த வேட்டியும் உங்களுக்கு ஆர்டர் வைஸாக சேஞ்ச் ஆகிக்கும். அது சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் கண்டினியூ கொடுத்த வேட்டி ப்ரிவியூ வரும், ப்ரிவியூ பார்த்துருங்க. ப்ரிவியூ பார்த்த வேட்டி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். அதாவது எஸ்சி பீப்புள்ஸ்க்குலாம் 2 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேட்டகரிஸ்ல 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்து பேமெண்ட் பண்ண வேட்டி நீங்கள் ஜென்ரல் ரிப்போர்ட் எடுத்துருங்க, அதை உங்களுக்கு அப்ளிகேஷன் ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.